வெல்கம் பேக் மணி த பிளாக் சேனல். மணி த பிளாக் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகார்த்தமாக பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நாகராஜனு கூட நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்துக்குள்ள வாங்க போகலாம். திடீர்னு ஒரு நாள் நைட்டு 8:30 மணி இருக்குங்க. அண்ணன் கால் பண்ணி, மணி உடனே கிளம்பணும், உடனே போகணும் மணி அப்படின்ட்டாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வெளியே வந்து கிளம்பி நின்று அப்படின்னாங்க. நானும் அவசர அவசரமா கிளம்பி, குழந்தைக்கு நல்ல உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாலே போக வேண்டியது, உடனே போகணும் மணி அப்படின்ட்டாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வெளியே வந்து கிளம்பி நின்று அப்படின்னாங்க. நானும் அவசர அவசரமா கிளம்பி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ரோட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே அண்ணன் வந்து காரில் வந்துட்டாங்க. காரில் வரும்போது எங்கள் அண்ணனுக்கு வேற ஒரு சிஷ்யன் ஒரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணன் வந்து பேர் குமார். அவங்களும் நானும் தான் காருக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே கிளம்பணும்னு சொல்லி ரொம்ப அவசரமா அண்ணன் கிளம்புனாங்க. போகும்போது அண்ணன் தூத்துக்குடி உள்ளதான் மணி போகணும், அந்த இடத்துல அவங்க லொகேஷன் அனுப்பியிருக்காங்க, அதை பாருங்க அப்படின்ட்டாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் தூத்துக்குடி போகிறவங்க. தூத்துக்குடி போகும்போது எங்களுக்கு ஒரு 11-11:30 மணி ஆயிடுச்சுங்க. கால் பண்ணி கேட்டு கரெக்டாக நாங்கள் அந்த பிளேஸுக்குள்ள நாங்கள் போயிட்டோம். அந்த வீட்டோட ஓனர் நினைக்கிறேன், அவங்களும் ஒரு லேடியும் வெளியே வந்து நிற்கிறாங்க. வாங்க அண்ணே அப்படின்னு சொல்லி. அப்பா அண்ணே ஒரு நிமிஷம் நின்றுங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுறாங்க. இல்லை உங்களுக்கு வேண்டியதான், நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ என்ன அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சின்ன சந்தேகத்தோடையே நான், குமாரண்ணே, அண்ணன் எல்லாரும் வீட்டுக்குள்ள போறோம். வீட்டுக்குள்ள போகும்போது நிறைய ஒரு பெரிய கோலம், அந்த கலர் கோலம், பூஜைக்கு தேவையான சாதனம் எல்லாமே அந்த வீட்டுல அவங்க வாங்கி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க போல. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன முனங்கல் சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்குங்க. வீட்டுக்கு ஆளெல்லாம் ஒன்றும் கேட்கல. அந்த பெட்ரூமுக்குள்ள இருந்து ஒரு முனங்கல் சத்தம் அதிகமா கேட்டுட்டே இருக்கு. அண்ணன் உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் சொன்னாங்க, வேற எந்த ஒரு காரணத்தையும் சொல்லலை. அண்ணன் கதவு திறங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் கதவு திறக்க சொல்லும் போது அந்த முனங்கல் சத்தம் கொஞ்சம் அதிகமாகுதுங்க. நாங்களுக்கு என்னடா முனங்கல் சத்தம் வந்து ஒரு லேடியோடது அப்படி அதிகமா கேட்குது, எதனால அதிகமா கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதவு திறக்க, கதவு ஃபுல்லா இருட்டுங்க. டக்குன்னு இப்படி பாக்குறோம், ஒரு தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு லேடி வந்து உள்ள இருக்காங்க. நான் என்னடா இது குழந்தை என்னாங்க, லேடி வந்து உள்ள இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வித்து பாக்குறோம். அந்த லேடி இப்படி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனை, யாரை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரையும் கூப்பிட்டு வரலாமான்னு தெரியும்னு சொல்லி அண்ணன் வந்து அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து இதுல உட்கார வைங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள கூப்பிட போகும்போது, அவங்கள கூப்பிட்டு போகும்போதே அவங்களை இழுக்கிறாங்க. என்ன விடு, நான் அங்க வரமாட்டேன், என்ன அந்த 5 பேர் கூப்பிட்டு இருக்காங்க, நான் அங்க போகணும், என்ன விடுங்கிறாங்க. டக்குன்னு அண்ணன் உள்ள போயிட்டு மரியாதையா வாமா அப்படிங்கிறாங்க. மரியாதையா வாமான்னு கூப்பிட்டா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் செவத்து, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 கையை எங்களை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா, நீ என்னெல்லாம் செய்வோம், நான் இப்ப வந்து காட்டி தரமா, நீ கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு முடிஞ்சவரை கூப்பிட்டு பாக்குறாங்க. கூப்பிட்டு போய் அவங்க வரவே இல்லை. டக்குன்னு கையில இருந்து அண்ணன் ஒரு தீர்த்த தண்ணி மாதிரி ஒன்று கையில எடுத்து அவங்க மூஞ்சில தெளிக்கிறாங்க. தெளிச்ச உடனே இனிமேல அது வாரியமா அப்படின்னா அவங்க வந்து எனக்கு உடம்பு எரியுது, என்ன விட்டுருங்கன்னு அலறாங்க. அந்த மரியாதையா உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் மரியாதை வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் மரியாதையவே அவங்கள்ட்ட பேசல, வந்து உட்காரு அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு இவங்க கூப்பிட்டுட்டு வந்து அந்த கோலத்துக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ல எல்லா பூஜை சாமான்கள் எல்லாமே இருக்குது. அண்ணன் ஒரு கையில ஒரு பைய வச்சிருக்காங்க. அந்த கை பைய மட்டும் வலது சைடு வந்து எடுத்து வைக்கிறாங்க. வலது சைடு எடுத்து வச்சுட்டு பூஜையை வந்து கணபதி மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகுதுங்க. இந்த பெண்மணி அப்படி அணக்கம் இல்லாம, எந்த ஒரு சவுண்டும் இல்லாம 2 முட்டிலையுமே கையை வச்சுக்கிட்டு தலையை விரிச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 1 மணி நேரத்துல அண்ணனோட மந்திரம் சொல்லக்கூடிய விதமே மாறுதுங்க. விதம் மாறணும்னா இங்க வந்து அலறல் சத்தம், இவங்களோட அலறல் சத்தம் ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப சவுண்டு போடுறாங்க. என்ன விடு, இந்த இடத்துல இருந்து என்னால் போக முடியும்னு சொல்றாங்க. டக்குன்னு அண்ணன் சொல்றாங்க, உன்னால முடிஞ்ச இந்த இடத்துல இருந்து நீ எந்திரிச்சு பாரு, நான் என்னெல்லாம் உன்னை செய்யணும் பாருன்னு சொல்லி ரொம்ப அவளுக்கும் இந்த பெண்மணிக்கும் அண்ணனுக்கு ஒரு பெரிய சண்டையை வரத மாதிரி இருக்கு. நான் உன்னை விட மாட்டேங்கிறாங்க. அண்ணன் உன்னால முடிஞ்சதை செய்து பாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போது அண்ணன் மந்திரத்தை இடையில சொல்லியிருப்பாங்க. இடையில இவங்கள்ட்ட பேசவும் செய்வாங்க. பேசி முடிச்சுட்டு இனி உன்னை பேசி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இடையில நீயா போறியாமா, இல்ல நான் உன்னை போக வைக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. உன்னால முடிஞ்சதை செய்யல அப்படிங்கிறது பால போலங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிட்டாங்க. அண்ணன் டக்குன்னு அண்ணனுக்கு நல்ல கோபம் வந்துருச்சு. இப்ப பாரு அப்படின்னு சொல்லி மந்திரத்தை ஒரு 1/4 மணி நேரமா சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையில இருந்த ஒரு மரப்பாவையை எடுக்கிறாங்க. அந்த மரப்பாவையை எடுத்து பக்கத்துல அந்த ஆணி சுத்தியில இருக்கும், அதை எடுமணி அப்படிங்கிறாங்க. நாங்களும் வேற எந்த இதுவுமே சொல்லலையே, நம்ம வந்து பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, இதனால அண்ணன் இது பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு எடுத்து இதை பக்கத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க அரளிப்பூ வந்து எடுத்து கையில தர சொல்றாங்க அண்ணனுக்கு கையில. அண்ணன் கையில அந்த அரளிப்பூவை எடுத்து கொடுக்கும் போதே அண்ணன்
இப்போ நீ போறியா அப்படிங்கும் போது நீ எத்தனை பேரா இந்த உடம்புக்குள்ள நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதை நான் கண்டிப்பா மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாங்க. நீ உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கையில இருந்த ஒரு தீர்த்த தண்ணியை மறுபடியும் தெளிக்கிறாங்க. என்ன விடு, எனக்கு உடம்பு இருக்குது, இதை மட்டும் நீ பண்ணாத, வேற எதுனாலும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட கெஞ்சுறாங்க. அண்ணன்ட்ட கெஞ்சும் போது இந்த பெண்மணி வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு ஆணோட தோரணையில மாறுதுங்க. அதுக்கு பிறகுதான் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்தவன், இன்னொரு இடத்துல இருந்து தூக்கு போட்டு செத்து இவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ஒரு 4 பேரோட பேரை வந்து சொல்றாங்க. மாத்தி மாத்தி சொல்றாங்க. எத்தனை பேர் மாதாம இங்க வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த விஷயத்த அந்த பெண்மணிட்ட, எதுக்குமா இந்த பெண்மணிக்கு உடம்புல வந்திருக்குன்னு அண்ணன் கேட்கும்போது, எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நாங்க எல்லாருமே இவங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, நீ எப்படி இருப்பங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் மரப்பாகைய அழுத்தி பிடிச்சு ஒரு சில மந்திரங்களை அண்ணன் வந்து உச்சாரணம் பண்றாங்க. எல்லா பூஜையும் மந்திரங்கள் சொல்லி அவங்களோட தலை உச்சி முடியை வந்து பிடிச்சு வந்து அந்த ஆணியில வந்து சுத்தி அந்த மரப்பாகையில ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு இவங்களோட சவுண்டு ரொம்ப அகோரமா கேட்குது. ரொம்ப ஓவரா சவுண்டு போடுறாங்க. அண்ணனை வந்து தகாத வார்த்தையிலாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் உடல வரிசையா அந்த மரப்பாகையில ஒரு 3 ஆணி அடிச்சிடுறாங்க. 3 ஆணியை அடிச்ச பிறகு அவங்களோட ஆக்ரோஷம் வந்து கொஞ்சமா குறையுதுங்க. குறைஞ்ச பிறகுதான் அடுத்தது, நீ ஒரு ஆள் இருக்கியே, நீ போக மாட்ட போல தெரியுது, உனக்கும் அதே நிலைமை தான், நீயா போறியா அப்படின்னு கேட்கும்போது, உன்னால முடிஞ்சதை நீ பாருங்கிறது மறுபடியும் அந்த வார்த்தையை இவங்க சொல்றாங்க. அண்ணன் மறுபடியும் அதே ஆணியை அந்த மரப்பாகையில அடிச்சு முடிச்சு உடனே அந்த லேடி டவார்னு அந்த கோலத்துக்கு அந்த பக்கம் விழுறாங்க. விழுந்த உடனே டக்குன்னு அந்த பெண்மணியை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. தூக்கி அவங்க வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த பெண்மணியோட கையில அண்ணன் ஒரு கருப்பு கயிறை கட்டுறாங்க. கட்டி முடிச்சுக்கிட்டு ஒரு 3 தடவை ஒரு மந்திர உபாசனைகள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களோட மூஞ்சில 3 தடவை தண்ணியை வந்து பளிச்சு தெளிக்கிறாங்க. அந்த பெண் என்ன நடந்ததுன்னே தெரியாதது மாதிரி இப்படி வெறிச்சு போன மாதிரி பார்த்துட்டே இருக்குங்க. எங்களுக்கு ஒண்ணு புரியும், இவ்வளவு நேரம் எதுவும் சவுண்டு போட்டே இருந்து இப்போ வந்து பாம்போல இருக்கு அப்படின்னு, எம்மா என்ன ஆச்சுமான்னு அவங்க அம்மா கேட்கற. ஒண்ணு இல்லை மக்கள், ஒண்ணு இல்லை. ஏன்னா நடுராத்திரியில் நாங்க 3 பேரும் அவங்க முன்னால இருக்கிறோம். என்னாச்சுன்னு கேட்கறாங்க. எங்களுக்கு ஒரு பதில் சொல்லி, இவங்க யாரு என்ன சொல்லி, இவங்க யாருன்னு கேட்கறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கறாங்க. என்னாச்சுமா அவங்க 2 பேர்ட்டையும் கேட்கறாங்க. கேட்டுட்டு அந்த பெண்மணி வந்து, இது என்னதுமா, வீடு ஃபுல்லா கோலமா இருக்கு, பூஜை பொருளா இருக்குது, என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்லமான்னு சொல்லி உடனே அண்ணன், ஒரு விஷயம் இல்லாம கொஞ்சம் பொறுமா அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு வேற ஒரு விஷயம் நடந்துச்சுமா, அதை வந்து நாளைக்கு இவங்க வந்து உங்கள்கிட்ட தெளிவா சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் அந்த பையில இருந்து ஒரு சின்ன தாயத்தை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து கைக்குள்ள வச்சு மறுபடியும் மந்திர உபாசனைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. சொல்லி இங்க வாமா அப்படின்னு சொல்லி இந்த கையில வச்சுக்கோ வச்சுன்னு சொல்லி கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் அழுத்தி அப்படி வச்சு, அதுக்கு பிறகு ஒரு தீர்த்த தண்ணியை கையில ஊத்தி குடிக்க சொல்றாங்க. மறுபடியும் இவங்க ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தாலும் நான் அண்ணன் வந்து ஒரு வார்த்தையை சொன்னதுனால அந்த தீர்த்த தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்ச பிறகு இப்படி எந்திரிச்சு பாக்குறாங்க. எங்களை யாரையோ பார்த்த மாதிரி பாக்குறாங்க. நாங்களும் அதை கண்டுக்கவே இல்லை. உடனே அண்ணே நம்ம வெளியே போவோம், கிளம்பலாம் அப்படின்னாங்க. கிளம்பலாம்னு சொல்லி வெளியே வரும்போது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட எந்த ஒரு காரணத்தை போட்டு நீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க வெளியே வரக்கூடாது, நான் சொன்ன பிறகுதான் நீங்க வெளியே வரணும், நான் கால் பண்ணுவேன், அது வரைக்கும் யாராவது கதவை தட்டது மாதிரி இருந்தாலும் நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கதவை திறக்கவே கூடாதுன்னு கண்டிப்பான முறையில சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. எதுக்கு அண்ணன் வந்து நான் போன் பண்ண பிறகு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிறகு தூத்துக்குடியில இருந்து லெஃப்ட்ல ஒரு ரோட்ல போறாங்க. எதுக்கு இந்த அண்ணன் இந்த பாதைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்கும்போது, பொறுமையா இருமணி, குறுக்க கேள்வி கேட்காத அப்படின்னாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்போ வேற ஏதாவது சாதனங்கள் ஏதாவது வாங்கணுமா, இல்லை வேற எங்கேயா நம்ம போக போறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நாங்க பூஜை முடிஞ்சிட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்தா அந்த பூஜை இனியும் முடியலைங்க. அதுக்கு பிறகுதான் அண்ணன் வந்து காரை வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி விட்டுட்டு உடனே அந்த இடத்துல இருந்து பாக்குறோம். அவ்வளவு முட்காடு, ஒரு சின்ன ஒரு பாதை மட்டும்தாங்க இருக்குது. அந்த பாதையில தான் அண்ணன் வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கு, நான் ஃப்ரெண்ட்ல போறேன், நீங்க பேக்ல வாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு பெரிய களம் மாதிரி இருக்குது. அதுல ஒரு பில்டிங் மட்டும் தெரியுதுங்க. பில்டிங் என்ன பில்டிங் இங்க இருந்து பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியலங்க. நம்ம அது நான் 2வது வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அது ஒரு சுடுகாடு தான். அதில் ஒரு பூஜைகள்லாம் நம்ம செய்யணும். இந்த பரப்பாவையை நம்ம கையோடி கொண்டு போக முடியாது, இதை இங்கே ஒப்படைச்சிட்டு தான் நம்ம போக முடியும்னு அண்ணன் சொல்றாங்க. சரி, அப்போ நாங்களும் கூட வர மாதிரி அந்த இடத்துல நீங்க வர முடியாது, இந்த இடத்துல இருங்க, நான் சொல்லாம எந்த திசையும் திருப்பி பார்க்காதீங்க,
நான் எந்த திசைக்கு போறேனோ அந்த இடத்த மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணே அப்படிங்கிறோம். எனக்கு அண்ணன் சொல்லும்போது கொஞ்சம் பயம் வந்தாச்சு. அண்ணன் இருக்க வரைக்கும் எனக்கு பயம் கிடையாது. அண்ணன் எங்களை விட்டு போனாலே இங்க கை காலெல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ணே அப்படிங்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை மணி, நீங்க எத்தனை நாள் தான் பயப்பட்டு இருக்க போறீங்க, அதான் நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னா சரி அண்ணே அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் அதுல இருந்து எடுத்து நடந்து போறாங்க. அண்ணன் கையில ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் இருக்குதுங்க, வேற எதுவுமே கிடையாது. அது போக அந்த மரப்பகையும் கையில வச்சிருக்காங்க, அந்த பையையும். நேரம் அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்ல போறாங்க. உள்ள போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு அண்ணன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க கூட எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. உட்கார்ந்துருக்காங்களா நின்றுட்டு இருக்காங்களா கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. எட்டி எட்டி பாக்குறோம், அந்த இடத்துல இருந்து அசையக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி அண்ணன் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கும்போது அண்ணன் போய் 10 நிமிஷம் கழிஞ்சு வச்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழியும் போது ஒரு அழுகுரல் சத்தம் 2-3 பேர் சேர்ந்து ரொம்ப அழுதா எப்படி இருக்குங்க, ஒரு குடும்பமா சேர்ந்து அழுதா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு அழுகுரல் சத்தம் வந்து எங்களுக்கு கேட்குது. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் முழிக்கும், 2 பேரும் கண்ண பார்த்து முழிக்கும். சரி சூப்பர், அண்ணன் இருந்தா பிரச்சனையே இல்லை, அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கும். இல்லாம அந்த சவுண்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்தாச்சு. பக்கத்துல இருந்த குமார் அண்ணனுக்கும் சரிதான் மணி, இது என்னதான் நடக்க போகுது, இதுக்கு தான் நம்மளை வந்து ஒத்தையை விட்டு போக கூடாது அப்படின்னு வந்து குமாரனை சொல்றாங்க. சரியான விட்டுருங்கண்ணே, ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். போக போக அந்த அழுகுரல் வந்து சத்தம் வந்து அதிகமாகுது. இதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த அழுகுரல் சத்தம் வந்து அதிகமாக எங்களுக்கு வந்து இந்த தலை வந்து அதிகமா வலிக்குங்க. யாராவது ஒரு ஆள் வந்து தலைக்கு மேல ஏறி இருந்தா எப்படி, அந்த பாரம் வந்து எங்க 2 பேருக்குமே இருக்குதுங்க. இது எதனாலும் புரியாம நல்ல தலைவலிக்க ஆரம்பிக்குது. தலைவலிக்க ஆரம்பிச்ச ஒரு 5 நிமிஷத்துல அண்ணன் வெளியே வராங்க. எல்லா காரியம் முடிச்சுட்டு உடனே வாங்க சொல்றாங்க. அப்போ வந்து நேரம் வந்து ஒரு 4:30 மணி இருக்குங்க காலையில. இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போகணும்னு சொல்லி அண்ணன் வந்து பொறுமையா போறாங்க. பொறுமையா போகும்போது ஒரு இடத்துல குளிச்சு எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இந்த தலைவலி அதிகமாயிட்டே இருக்கு. போக போக நம்ம உடனே கோயிலுக்கு போகணும் மணி, நான் 2வது உங்களுக்கு விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணன்னு சொல்லிட்டு உடனே குளிச்சு எடுத்துட்டு ஒரு 5:30 மணிக்கு மேல ஒரு சிவன் கோயிலுக்கு போறோங்க. இந்த சிவன் கோயிலுக்கு உள்ள போன பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்களுக்கு இந்த தலைவலி குறையுது. கொஞ்சம் உள்ள உட்பகத்துக்கு உள்ள போகும்போது சுத்தமா தலைவலி இல்லைங்க. சுத்தமா தலைவலி இல்லைன்னா அண்ணன் கேட்க, இவ்வளவு நேரம் இந்த தலைவலி ஒரு சின்ன இது கூட எனக்கு இல்லையானே, எதனால அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெண்மணிக்கு நம்ம ஒரு பேயெல்லாம் விரட்டணும்ல, அந்த பேயெல்லாம் உங்க 2 பேருக்கு பின்னால மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காகத்தான் இந்த கோயிலுக்குள்ள வந்து நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்து முடிச்ச பிறகுதான் முழுமையாது வெளியே போகும். இல்லாம உங்களை விடாது, யாதுல வராது, உங்களை விடாது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கோயிலுக்குள்ள தான் இருக்கிறோம், எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயாச்சு. நல்லா பயம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கோயில் இந்த பிரகாரங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் குறையுது. என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ஒரு விஷயத்தையும் நீ முன்கூட்டி சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சொன்னா ஏதாவது ஒரு காரணத்தையும் சொல்றீங்க, என்னென்ன அப்படிங்க. இதையெல்லாம் நான் முன்கூட்டியே சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் கூட வந்துடும் மணி, அதனால தான் முன்கூட்டி சொல்ல மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பூஜை மட்டும் முடிக்கணும் நம்ம அந்த கோயிலுக்குள்ள பேன்னு சொல்லி, அந்த ஒரு பிரச்சனையும் வராது மணி, இங்கே ஒரு பூஜை மட்டும் இருக்குது, அதை முடிச்சிருவோம்னு சொல்லி அண்ணன் பூசாரிகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில பூஜைகள் வந்து கோயிலுக்குள்ள நடக்குதுங்க. கோயிலுக்குள்ள நடந்த உடனே அந்த பிரசாதங்கள்லாம் தராங்க. அந்த விபூதி வச்சுட்டு அந்த கோயிலுக்கு வெளியே வரும்போது மறுபடியும் இந்த 5 நிமிஷம் வெளியே வந்துருமோங்கிற பயம் வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்துடுச்சு. குமாரனும் என் மூஞ்சியை வந்து அப்படி பார்க்குறாரு. டக்குன்னு அண்ணனுக்கு மூஞ்சியை பார்க்குறோம். நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஒன்றும் வராது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு கோயிலுக்கு கூட்டுற வந்தேன், பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு உடனே நாங்கள் இதுக்கு முன்னால் பூஜைக்கு போனோம்ல, அவங்களுக்கு கால் பண்ணி, ஏமா இனிமேல் நீங்கள் வெளியே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அந்த பெண்மணியை நல்லா குளிப்பாட்டிக்கிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலோ ஒரு சிவன் கோயிலுக்கோ கூட்டு போயிட்டு உபதியை போட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க. அதே மாதிரி நான் சொன்ன பரிகாரங்களையும் பண்ணிருங்கம்மா, அதை மறந்துடவே செய்யறாதீங்க. ஒரு 6 மணிக்கு மேலே அந்த பெண்மணியை ஒரு 41 நாளைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாமா, செவ்வாய் வெள்ளியும் கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு கூட்டு போய் தான் ஆகணும். அது ஏதாவது ஒரு முருகன் கோயிலோ ஒரு சிவன் கோயிலுக்கோ நீங்க கண்டிப்பா செவ்வாயும் வெள்ளியும் கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். செவ்வாயும் வெள்ளியும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வீட்டில் விளக்க ஏற்றிருங்கம்மா அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் நான் அண்ணன் கேட்குறேன், என்னதான் ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடாதானே அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் முன்கூட்டி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது மணி, இது வந்து டைமிங்ல செய்யக்கூடிய வேலைகள் மணி. அந்த நேரத்துல நான் எதையும் யோசிக்க முடியாது. எனக்கு அந்த நேரத்துல அந்த பெண்மணிக்கு என்ன நடந்திருக்குங்கிறத மட்டும் தான் நான் மைண்ட்ல யோசிச்சுட்டு பண்ண தவிர உங்களுக்கு காரணங்களை சொல்ல முடியாது. நம்ம முடிஞ்ச பிறகு சொன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த பயம் இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்து சொல்லி மனித பிளாக் சேனல்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஞாபகார்த்தமா பெல் ஐகானை தட்டிருங்க. தேங்க்யூ.